Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்திற்காக தூத்துக்குடி வந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியார் விடுதியில் மீனவர்கள் உப்பள தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அடுத்தப்ப நீங்க 26ல வந்த உடனே அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நமக்கு விமான நிலையம் தூத்துக்குடி வந்தாச்சு. நல்ல பெரிய விமான நிலையமும் விரிவாக்கமாக வந்தாச்சு. அதுல இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நீங்க இதை கண்டிப்பா நிறைவேற்றி தரணும். விவசாயிகளுடைய நண்பனா இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு எப்படி காப்பாற்றி தரணும். அடுத்து எங்களுடைய குளம் தூர்வாராம இருக்கு. ஆரம்பத்தில் வெட்டின குளம் தான் அப்படியே இருக்கு. உங்களுடைய ஆட்சி காலத்தில் கரம்பல் மண் அல்றைக்கு இலவசமாக. தூத்துக்குடியில் இபிஎஸ் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். தற்போது தனியார் விடுதியில் மீனவர்கள் உப்பள தொழிலாளர்களோட இபிஎஸ் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு தொடர்பான விவரம்? வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் என்ற இதில் இது தூத்துக்குடி தனியார் விடுதியில் இந்திய வர்த்தக சங்கம் சார்பாக அவர்களுக்கு எங்களுக்கு தொழில் மற்றும் சுற்றுலாத்தரம் மேம்படுத்த வேண்டும், ஈசிஆர் சாலை மேம்படுத்த வேண்டும் மற்றும் நாட்டுப்படகு மற்றும் பைபர் படகு கட்டுமான சங்கத்தினர் எங்களுக்கு பழைய தூண்டில் பாலம் மற்றும் புதிதாக வேண்டும் என திரைப்படத்தில் அமைக்கப்பட்டுள்ளதை கோரிக்கை வைத்துள்ளனர். அதேமாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது அவங்களுக்கு பல்வேறு கட்ட நிகழ்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தூத்துக்குடியில் சிறு குறு தொழிலாளர் கோரிக்கையை வசதியிலே எங்களுக்கு சாலை வசதிகள் மேம்படுத்தி தர வேண்டும். மெயின் சாலை விபிடி சிக்னல் மேம்பாலம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, அதை மேம்படுத்தி தர வேண்டும். போக்குவரத்து அதிகமாக உள்ளது. அதேபோல் ஜவுளி வியாபார சங்கத்தினர் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாக உள்ளது, அடிக்கடி மின் கட்டணம் ஏற்படுத்தி உள்ளது, அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதேபோல் லாரி உரிமையாளர்கள் எங்களுக்கு முன்பு நிறைய தொழிற்சாலைகள் இருந்தன. இப்போ தொழிற்சாலைகள் இல்லாததால் உடனடியாக பல தொழிற்சாலைகள் ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் இந்த கட்டுமான மீனவர்கள், வழக்கறிஞர்கள், அதேபோல் நில சுவாந்தர்கள் எங்களுக்கு கோடை காலத்தில் பாபநாசம் அணையிலிருந்து டேமுக்கு அதிகமான உள்ள தண்ணி கடலுக்கு செல்கின்றன. கடம்ப குளத்திலிருந்து அதை திருச்செந்தூர் செல்லாமல் எங்களுக்கு சாத்தங்குளம் பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் இல்லா பகுதிக்கு கொண்டு தர வேண்டும் என கோரிக்கையை தற்பொழுது இந்த விடுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.